தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 96 குடிமை. குறள் எண் 956. சலம் பற்றிச் சார்பில் செய்யார்மா சற்ற குலம் பற்றி வாழ்த்தும் என்பார். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், பிறர் மேல் கொண்ட வஞ்சனை காரணமாக தனக்கு பொருந்தாத கீழான செயலை குற்றமற்ற குடிப்புகழுடன் வாழ விரும்புகின்ற மேலான தன்மையுடைய பெருமக்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், என்னதான் தன் எதிரி மீது கோபம் கொண்டிருந்தாலும் தரம் தாழ்ந்து எந்த செயலையும் உயர்குடியில் பிறந்தவர்கள் செய்ய மாட்டார்கள். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.